மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தொய்ய கீரை கடைசல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆரியக்காடுங்க. ஆரியக்காட்டில் வந்து நமக்கு வந்து இடையில இந்த கீரை வந்து முளைச்சிருக்கு. ஆரியம்னா ராகி. இந்த ராகி காட்டில் வந்து நிறைய கீரை முளைச்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக வந்து நான் பொரிச்சிட்டேன். எல்லாமே வேரோடு வந்து நான் பொரிச்சிட்டேன். இதை வந்து சுத்தம் பண்ணி இன்றைக்கி நம்ம தொய்ய கீரை கடைசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கீரையை வந்து நல்லா நம்ம கழுவிட்டு அடியில் இருக்க அந்த வேர் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு லைட்டாக அந்த தண்ணி ஹீட்டான வாட்டி அந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த கீரையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை வந்து நமக்கு வராமல் இருக்கும். இப்போ அதில் தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து தண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து வடிச்சிடணும். அந்த தண்ணியை இப்போ வடித்து எடுத்துட்டு இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரை இதில் போட்டிருக்க நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து நமக்கு வெந்து வரணும். அதுக்குள்ளே மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கீரை நல்லா வேக வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனோடனே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இது 3ஐயும் நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கீரைங்கிறனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். சூப்பரான தொய்ய கீரை கடைசல் வந்து ரெடி ஆகிடும். இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது, ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை கிடைச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.